இறை வார்த்தையில் இணைவோம். நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை பகிர்வில் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டின் பொது காலத்தின் முதல் வாரம் புதன்கிழமை இன்று நம் ஆன்மீக சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 29 முதல் 39 முடிய. இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் கவனமுடன் கேட்கின்ற பொழுது, இயேசுவினுடைய பணிவாழ்விலே நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஒரு பகுதியாக, அதாவது நோயிலிருந்து குணமளிக்கும் சக்தியை கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் காணுகிறோம். ராயப்பரின் மாமியார் காய்ச்சலால் இருக்கின்ற போது இயேசு அந்த காய்ச்சலை கடிந்து கொண்ட பிறகு அவர் எழுந்து குணம் பெற்று இயேசுவுக்கு பணிவிடை செய்தார் என்பதையும், இயேசுவினுடைய வருகை அறிந்த மக்கள் இயேசுவின் முன்னிலையில் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் ஆண்டவருடைய முன்னிலையில் அழைத்து வந்து குணம் பெற்றதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இவை அனைத்தையும் அவர் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்கிருந்து அவருக்கு இந்த வல்லமை கிடைத்தது என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனிமையில் ஒவ்வொரு நாளும் தன் தந்தையோடு ஜெபித்து கொண்டிருந்தார், உரையாடி கொண்டிருந்தார் என்பதை மார்க் நற்செய்தியாளர் நமக்கு பதிவு செய்கிறார். ஆக இயேசு செய்த எல்லா புதுமைகளிலும் தன் தந்தையோடு அவர் இணைந்திருந்து அவர் செய்த செயல்பாடுகள் அதற்கு உறுதுணையாக இருந்தது என்பதுதான் என்ற நற்செய்தி வாசகத்தினுடைய அடிநாத செய்தியாக இருக்கிறது. ஆக இறைப்பணியை செய்கின்ற எவருமே இறைவன் மீது நம்பிக்கை வைத்து தன் பணியை ஆரம்பிக்கின்ற பொழுது அதில் எப்பொழுதுமே நிறைவை காணுவார்கள் என்பதைத்தான் இன்றைய வழிபாடு நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இன்று அன்னையாம் திரு அவை நம் அனைவரையும் புனிதருடைய நினைவை கொண்டாடி அந்த புனிதர்களுடைய அன்பின் பாதையில் கடந்து செல்ல அழைப்பு கொடுப்பது. இன்றைய நாளிலே புனித வனத்து பவுல் முதல் வனவாசியாக இருந்தவருடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. வனத்து சின்னப்பருடைய விழா. அன்னையாம் திரு அவை இவரை பற்றி நமக்கு சொல்லுகின்ற பொழுது, இவர் நெசவாளர்களின் பாதுகாவலராக இருக்கிறார் என்பதையும், இவரிடம் வேண்டுகிறவர்கள் எப்பொழுதுமே வெற்றியோடு தான் தங்கள் வாழ்விலே கண்டிருக்கிறார்கள் என்பதையும் திரு அவை நமக்கு சொல்லுகிறது. அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது தூய வனத்து சின்னப்பர் எகிப்து நாட்டிலுள்ள தபேஸ் என்னும் இடத்தில் 299ஆம் ஆண்டு பிறந்தார் என்றும், இவர் மிகவும் வசதியான குடும்பத்தில் பிறந்திருக்கிறார். வசதியான குடும்பத்தில் பிறந்ததினால் இவர் கல்வி பெற்றிருக்கிறார். 15 வயது இருக்கின்ற பொழுது இவருடைய பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள். எனவே இவர் அனாதையாக விடப்பட்டிருக்கிறார். இவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டங்களிலே வேத கலாபனை அதிகமாக இருந்த தருணம். எனவே அந்த நேரங்களில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடந்த கொடுமையின் காரணமாக இவர் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வனவாசம் சென்றிருக்கிறார். அந்த பகுதியில் இருக்கின்ற இடத்தில் இவர் ஏன் இந்த அளவிற்கு தன்னை முழுவதுமாக வனவாசத்திற்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் என்றால், இவருடைய உறவினராகிய ஒருவர் இவரை அந்த நாட்களில் ரோமை மன்னனாக வாழ்ந்த செசார் திதியூஸ் என்பவருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்ததினால் புனித வனத்து சின்னப்பரை காட்டி கொடுத்து அவரை கொன்றுவிட வேண்டும் என்று எண்ணத்தினால் அவர் பயந்து வனவாசத்திற்கு சென்றிருக்கிறார். இவர் வனவாசம் சென்றதோடு மட்டுமல்லாமல் அங்கே
அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு உணவு என்றும் தண்ணீர் என்றும் எதை பற்றியும் அவர் கவலை கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் பதுங்கி வனவாசம் இருந்த அந்த காட்டுப்பகுதியிலே ஒரு பேரீச்ச மரம் இருந்ததினால் அதில் அவர் பழங்களை உண்டும் இருந்தார். அருகில் இருந்த ஓடையில் தண்ணீரும் குடித்து கொண்டிருந்தார். பழங்கள் இல்லாத நாட்களில் காகம் ஒன்று அவருக்கு உணவாக ரொட்டி துண்டை கொடுத்து அவர் பெற்று பசியாற்றி கொண்டிருந்தார். பல ஆண்டுகள் இவர் இவ்வாறு தன்னுடைய வனவாசத்தை முடித்து மீண்டும் தன்னுடைய இல்லம் வருகின்ற பொழுது அவரால் அந்த நிம்மதி கிடைக்காததினால் மீண்டுமாய் அவர் அதே வனவாசத்திற்கு சென்றிருக்கிறார். இப்படி அவருடைய வாழ்வு முழுவதுமாக காட்டுப்பகுதியிலே கடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது தூய வனத்து அந்தோணியார் அவரை பார்ப்பதற்காக காட்டுப்பகுதியில் தேடி வருகின்ற பொழுது ஒரு ஓநாயை அவர் விரட்டிச் செல்லுகின்ற பொழுது அந்த பகுதியிலே அவர் புனித வனத்து சின்னப்பர் இருப்பதை பார்த்திருக்கிறார். அவரை கண்டதும் மகிழ்ச்சியடைந்தார். மகிழ்ச்சியடைந்து அவரை மீண்டும் அழைத்து வர விரும்புகின்ற பொழுது புனித வனத்து சின்னப்பருடைய மரணம் நெருங்கி வருவதைக் கண்டு அவர் வனத்து அந்தோணியாரிடம் தன்னுடைய மரணம் நெருங்கி வருவதினால் தனக்கு தேவையான அனைத்தையும் இறைவன் கொடுத்து விட்டார் என்பதை அறிந்து அவர் தன்னுடைய வனத்து அந்தோணியாரிடம் கேட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் என்னவென்றால், அத்தனாசியாருடைய போர்வையை தன் மீது எடுத்து போர்த்தினால் நான் மனநிறைவாய் உயிர் விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் எடுத்து வந்து அவர் மீது போடுவதற்கு முன்னதாக தூய வனத்து சின்னப்பர் இறந்து போய்விட்டார் என்று அவர் அறிந்து அவரை அங்கேயே நல்லடக்கம் செய்திருக்கிறார். அவர் இருக்கின்ற பொழுது 113 வயது இருக்கும் என்பது அன்னையாம் திரு அவை நமக்கு சொல்லுகிறது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இனி நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராயப்பருடைய மாமியாரை நோயிலிருந்து விடுதலை கொடுத்தார் என்று அறிந்து நோயில் இருப்பவர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரும் இயேசுவிடம் எடுத்து வந்து நோயிலிருந்து விடுதலை பெற்றார்கள், பேயிலிருந்து விடுதலை பெற்றார்கள். இப்படி எடுத்து வந்தவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இயேசுவிடம் வருகின்ற பொழுது அவர்கள் நோய் நீக்கப்படுகிறது என்று. இது ஒட்டுமொத்தமாக இதை சொல்லுகிறது, நம்பிக்கை ஒன்றை வெளிப்படுத்துகிறது. தூய வனத்து சின்னப்பரும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காட்டுப்பகுதியில் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து இறைவனோடு வாழ்ந்து 113 வயது வரை நம்பிக்கை குன்றாமல் ஆண்டவரோடு இருந்ததினால்தான் இன்று அன்னையாம் திரு அவை அவரை நமக்கு நினைவுபடுத்தி அவருடைய பாத சுவடுகளை பின்பற்றி வாழ அழைப்பு கொடுக்கிறது. நாமும் நம்முடைய வாழ்விலே தூய வனத்து சின்னப்பரை போல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இறைவனிடம் கேட்கின்ற எல்லா அருள்வரங்களையும் இறைவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நாளிலே தொடருவோம். இறை பாதத்திலே இறையாசிர் என்றும் உங்களோடு.